பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றும் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் நாம் வாகமன் பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நல்ல ஒரு நீரொழுக்கு நிறைந்த இந்த ஒரு பிரதேசத்திலே நின்று இன்றைய கர்த்தருடைய வேதத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலே நம்மை குறித்து நாம் செழிப்புள்ளவர்களாக வேண்டும் என்றும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் எல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? இன்றும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தர இன்று கர்த்தர் நல்ல தேவனாய் இருக்கிறார். வேதத்திலிருந்து இன்று ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் அதன் 3வது வசனம் இவனமாக சொல்லுகிறது: தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சந்ததியின் மீது வறண்டு போன நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, நிந்திக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மால் இனி எப்படி வளர்ந்து முன்னேற முடியும் என்று வேதனையோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் பார்க்கிறதை போல இந்த நல்ல தண்ணீர் ஒழுக்கு நிறைந்த, நல்ல நீரூற்று நிறைந்த இந்த இடத்தின் பக்கத்தில் இருக்கிற செடிகள் எப்படி வளர்ந்து எப்படி கனி தருகிறதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செழித்தோங்க பண்ண வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வறண்டன் போன நிலைமையில நீங்க கவலையோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கிறீங்களா? இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல கர்த்தரே, பரிசுத்தரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இதே போல தண்ணீர் நிறைந்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் கர்த்தர் தருவீராக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. வறண்டு போன நிலைமையை மாற்றி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.